ஆக நல்லா புரிஞ்சுக்கங்க, மிஷனரிகளை அனுப்புவதும் மிஷனரிகளுக்கு காணிக்கை கொடுத்து தாங்குவதும் ஆதி சபை காலத்திலே இருந்த ஒரு சிஸ்டம். அது 17ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல அநேக மிஷனரிகள் பல இடங்களுக்கு போய் அவங்க இறை சேவையை செய்வதற்கும் அது ஏதுவாக இருந்தது. நம்முடைய தமிழகத்திலும் கூட அப்படிப்பட்ட மிஷனரிகள் தான் வந்து இங்க உழைச்சாங்க, அரும்பாடுபட்டாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, வேதாகமத்தை மொழிபெயர்த்து எல்லாருடைய தாய்மொழியிலும் கொடுத்தாங்க. அநேக கீழே இருக்கிற மக்களை எல்லாம் தூக்கி விட்டாங்க, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தூக்கி எடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இறுதியாக ஜஸ்வினுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் வைக்கிற இந்த லாஸ்ட் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை பேசுறாருல, அதாவது மிஷினரிகளை நம்ம அனுப்பக்கூடாது, பைபிள்ல எங்க இருக்குது, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்க கூடாது, பைபிள்ல எங்க இருக்குது அப்படிலாம் வந்து கேட்கிறாருல. ஜஸ்வின் ஏன் சுவிசேஷம் போய் வெளியூர்ல அனுபவிக்கிற? புறப்பட்டு போய் சொல்லணும். நீ இருக்கிற இடத்துல, வாழ்ற இடத்துல அப்படிலாம் இல்லை, புறப்பட்டு போய் சொல்லணும். நீங்க போய் கிளம்பணும் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். இல்லாம நான் யாருக்கோ பணம் கொடுத்துட்டேன்றதுனால பிரியமா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. நான் கேட்கிறேன், ஜஸ்வினுடைய மனைவி, அவருக்கு சொந்தக்காரர்கள், பந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க தானே. சோ அவரை சார்ந்தவர்கள், அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஏன் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் கேட்கிறேன். யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் குறை பேசுறாரு ஒழிய தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் நான் கேட்கிறேன். நல்லவன் கெட்டவன் இல்லாம எல்லாத்தையும் தாக்குறாரே ஒழிய எங்கேயாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா? இப்பயே நம்ம வீடியோ எல்லாம் அரசு யாராவது எப்படி உட்காந்து நம்மளை பத்தி இவர் பேசிட்டாரு, ஏதாவது ஒரு குறை எங்கேயாவது கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்ணாடியை வச்சு இல்லாட்டி கூட்டு நுண்ணோக்கியை கொண்டு வந்து வச்சு பாப்பாரு ஜூம் பண்ணி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கிற தவறை புரிந்து கொண்டு திருந்துவதற்கு வழிவகை செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊரெல்லாம் போய் அங்க அருவி, ஒரு இடத்துல இருக்காத சிதறி போய் அருவி, நீ தான் போகணும், காணிக்கெல்லாம் நீ கொடுக்காத அப்படின்னு பேசுகிற ஜஸ்வின் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரா? எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறாரா, எங்கேயாவது ஒரு மாநிலத்துக்கு போறாரா, இல்ல வேற ஒரு நாட்டுக்கு போய் சிதறி போய் சொல்லணும்னு சொல்றாருல்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த சம்பவத்துக்கான விளக்கமே புரியாம பேசிக்கிட்டு இருக்காருல்ல. தம்பி போய் இப்படி சிதறி போய் அறிவிக்கிறாரா கேட்டா இல்ல. யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு என்ன செய்யறாரு, சும்மா எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காரு. இதை ஏன் தம்பிக்கு நான் சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு சலனமில்லாத இடத்துக்கு வாங்குங்கிறேன். சும்மா எல்லாம் எடுத்தங்கவுத்தன்னு எல்லாத்தையும் பேசக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை முன்னெடுத்து வைக்கிறேன். நீங்களோ உங்களை சார்ந்தவர்களோ எங்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ரசிக்கப்பட்டு எத்தனை ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க? சரி, சபையா கூடி வரணும்னு சொல்லுது, சபையா கூடி வர்றீங்களா? முதல்ல நீங்க எது சபை? எல்லாம் பேசுறீங்களா? நீங்க 4 பேர் சபை, சரி 4 பேர் கூடி வர்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 4 பேர் கூடி வந்து கர்த்தருக்காக என்ன செய்றீங்க சார்? 4 பேர் கூடி வந்து அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், எப்படி வீடியோ போடலாம், அவனை எப்படி தாக்கலாம், இவனை எப்படி தாக்கலாம், எப்படி குறை பேசலாம், எப்படி இதெல்லாம் திரிக்கலாம், சம்பந்தம் இல்லாம வசனங்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்யலாம், அந்த ஊழியரை தாக்கலாம், இப்படித்தான் நீங்க யோசிக்கிறீங்க ஒழிய கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சீங்க நான் கேட்கிறேன்.